கல்வாரி நாயகனும் இயேசு நாமத்தில் கூடியிருந்திருக்கிற ஒவ்வொருக்கும் கல்வாரி நன்மையில் அவரை ஒவ்வொரு 5 வசனங்களை நாம் தியானிக்கிட்டோம். இந்த நாளில் 6வது வசனத்துக்காக நாம் காத்திருக்கிறோம். 6வது வசனம் முடிந்தது, ஃபினிஷ்டு. 5 வசனத்தை நாம் கேட்டு முடித்து விட்டோம். எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார், முடிந்தது என்று சொல்லி முடித்து விட்டார். முடிந்தது முடிந்தது என்று சொல்ற வார்த்தை அவரை சுற்றி இருக்கிற போர் சேவகர், சதுசேயர், பரிசேயர் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று கூடியிருந்த மக்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை முடிந்தது. ஏனென்றால் அவர்கள் தான் எப்படியாவது அவரை கொலை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த சிலுவையில் அவர்கள் அவரை சிலுவையில் ஏற்றிவிட்டார்கள். ஆனால் அவர்கள் அந்த வார்த்தை சொல்லவில்லை. அந்த வார்த்தை தேவன் சொன்னார், முடிந்தது என்று சொல்லி. ஏன் அப்படி சொன்னார்? அவர் தேவ சித்தத்தை முழுவதுமாக முற்றிலுமாக சொல்லி செய்து முடித்தார், தாமே செய்து முடித்தார். சிலுவையில் அவர் மொழிந்த 7 வார்த்தைகளிலும் ஒரு சிறிய வார்த்தை முடிந்தது என்பது. இயேசு யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். யோவான் 19:30. தலை சார்ந்து ஆகிய ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். மனிதர்கள், நம் மனிதர்களே நாம் இந்த உலகத்தில் நாம் யாராவது நாமாக நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை நாம் நம்முடைய குடும்பத்தில் சரி நம்முடைய வாழ்க்கையிலும் முடிந்தது என்று சொல்லி நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் யாராவது முடிந்தது என்று சொல்லி யாராவது சொல்ல முடியுமா? என்னுடைய வாழ்க்கையை நான் எல்லாரும் செய்து முடித்து விட்டேன் அப்படின்னு சொல்லி யாரும் மன நிறைவோடு சொல்ல முடியாது. இயேசுவாகிய தேவனாகிய அவர் மாத்திரமே முடிந்தது என்று சொன்ன வார்த்தையை சொல்ல முடியும். பிதாவின் சித்தத்தை எல்லாம் அவர் என்னென்ன சித்தம் வைத்திருந்தாரோ எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அவர் இது ஒரு சாதாரண வார்த்தை அல்ல. அதாவது ஒரு சந்தோஷமாக என்னுடைய வாழ்க்கையில் நான் பிதாவின் சித்தத்தை செய்து முடித்து விட்டேன் என்று சொல்லி அவ்வளவு மன நிறைவோடு சந்தோஷமாக அந்த வார்த்தையை சொன்னார். அவருடைய முதலாவது சரீர வாழ்க்கையில் முடிந்து விட்டார். அவருடைய சரீர வாழ்க்கையிலும் எவ்வளோ பாடல் போட்டார், அதையும் செய்து முடித்து விட்டார். மற்றொன்று பிதாவாகிய தேவன் அவருக்கு என்னென்ன சித்தத்தை சொன்னாரோ எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். இனிமேல் அவர் செய்வதற்கென்று ஒன்றுமே இல்லை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஏசாயா 53:5, ஏசாயா 53:5. பழைய காலத்தில் அவர் தழும்புகளால் குணமாகுவோம் என்று சொல்லிப்பார்கள். அதை நாம் புதிய பாட்டு காலத்தில் குணமானீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏசப்பா நமக்காக சிலுவையில் எல்லாரும் செய்து முடித்து விட்டார். இனி அவர் செய்வதற்கு ஒன்றுமே இல்லை, எல்லாரும் செய்து முடித்துவே என்று சொல்லிவிட்டார். ஆனால் நாம் அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் நாம் பரம்பரைக்கு ஜெபம் சொல்லும்போது கூட இயேசுவின் மூலம் கேளு பிதாவே அப்படின்னு சொல்லுவோம். இயேசுப்பா அதே போல சொன்னாங்க. அதே ஜெபத்தை நாம் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் ஏறிடும். நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லாரும் அவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். எப்படி அவர் தேவனுடைய சித்தத்தை முழுவதுமாக எல்லாருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தாரோ அதே போல நாம் என்ன செய்யணும்? எல்லா காரியங்களையும் அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் உலகத்துக்கு எல்லா காரியங்களையும் தேவையில்லாத காரியங்களோ கவலைகளோ நம்முடைய வாழ்க்கையில் வர வாய்ப்பே இல்லை. ஒரு மாலை எடுத்துக்குவோம். அவர் தன்னுடைய கப்பலில் ஓடி போகிறாரு. அதை ஒரு சிறிய சுக்காரில் நினைச்சது எல்லாம் செய்கிறாரு. அவர் எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு போக முடியுமோ சரியான இடத்துக்கு போன உடனே அவர் சொல்வார், அப்பா நான் சரியான வேலையை செய்து முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அதே போல் இயேசு பரிசுத்தமாக என்ன செய்து முடிச்சுட்டாங்க. முடிச்சதுனால தான் முடிஞ்சது சொல்லி சந்தோஷமாக கம்பீரமாக அந்த
அதே போல நாமும் கூட இந்த வாழ்க்கையில நம்ம முஸ்லிம் ஃபர்ஸ்ட் பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன் அப்படின்னு சொல்றாரு. அதுபோல அவர் பற்றி அந்த வார்த்தையை சொன்னாங்க. நாமும் கூட நிறைய காரியங்கள் உலகத்தின் கவலையில் நம்ம சிக்கி தவிக்கிறோம். நம்மளால முயற்சியில சொல்ல முடியல. இயேசுப்பா செய்து முடிச்சுட்டே அப்படின்னு சந்தோஷமா சொல்றாங்க. எவ்விடும் உலகத்தோட அந்த வார்த்தையை சொன்னாங்க. அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய காரியங்களை சொல்லணும். நம்ம சிம்சோன் எடுத்துக்கலாம். அவர் என்ன பண்ணாரு, எல்லாம் அதாவது உலகத்தின் காரியங்களை நம்ம தொடங்கும் போது ஒரு சந்தோஷமா செய்யறோம். ஆனா அந்த காரியத்தை நம்ம சரியா செய்து முடிக்கிறோமா அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியல. அவரோட சிம்சன் வந்து ஒரு ரசனையாக இருந்தாரு, அவரை செய்து முடிக்க முடியல. ஆனா முஸ்லிம் வருஷம் பவுல் சொன்னா செய்து முடிச்சுட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்றாரு. நாமும் அதே போல நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியங்களை அவர் சித்தத்துக்கு நம்ம கொடுக்கணும். எப்பொழுது பிதாவுடைய சித்தத்துக்கு நம்ம முழுமையாக ஒப்பு கொடுத்தாரோ அது மனிதர் அந்த 100% அவர் உலகத்துல மனுஷனாக தான் இருந்தாரு. ஏசப்பா மனுஷன் தான் இருந்தாங்க. ஆனால் தன் முழுவதுமா பிதாவுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த அவருடைய பலத்தின்படியாய் தைரியம் முழுவதுமா ஏற்படுத்தி எல்லா காரியத்தையும் செய்து முடிச்சாங்க. அதே போல நாமளும் எல்லா காரியத்தையும் அவரையே சார்ந்து நம்ம வாழ்பொழுது நிச்சயமா எல்லா காரியத்தையும் வெற்றியா செய்ய முடியும். யோவான் 4:34 ஆசிரியர் யோவான் 4:34. அவருடைய கொடுத்தப்பட்ட வேலை செய்து முடிக்கிறது தான் என்னுடைய போஜனமாகவே இருக்குது அப்படின்னு இயேசுப்பா சொல்றாங்க. போஜனம்னா சாப்பாடு. அந்த வேலை செய்து முடிக்கிறது தான் என்னுடைய சாப்பாடாகவே இருக்குதுன்னு சொல்லி இயேசுப்பா சொல்றாங்க. அப்போ எவ்வளவு உண்மையா பிதா கொடுத்த அந்த வேலையை கருத்தோட உண்மையா கரெக்டா இயேசுப்பா செஞ்சாங்க, செய்து முடிச்சாங்க. அதே போல நாமளும் நமக்கு கொடுக்கப்பட்டதான பணியை உண்மையா சுத்தமா நம்ம செய்யும் பொழுது நாமளும் பவுல் இயேசுப்பா சொன்ன போல பவுல் சொன்ன போல முடிந்தது என்று சொல்லி தைரியமே செய்யலாம் சொல்லலாம். யோவான் 17:4. இதான் எனக்கு கொடுத்தது செய்து முடித்தேன் அப்படின்னு சொல்லி அழகா செய்றாங்க. நம்ம பைபிள் பார்க்குறோம். இயேசுப்பா ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தல் வரைக்கும் எந்த ஒரு காரணத்துக்காக வந்தாங்க அப்படின்னா நமக்கு மீட்பு தரதுக்காக, மனுஷன் மீட்பு பெறணும் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக இயேசுப்பா வந்தாங்க. வந்த காரியத்தில் ஒரு காரியத்தை கூட விடாமடி எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து அந்த மாதிரி மீட்பை திரும்ப நமக்கு வாங்கி தந்துட்டாங்க. அதனால இனி நான் இனி மீட்கப்படணும், இனி நாம் ஆகி நான் அப்படின்னு சொல்லி நம்ம இனி நினைச்சக்கூடாது, சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடாது. இயேசுப்பா எனக்கு சிலுவையில் எனக்கு சுமந்து தீர்த்து எல்லாத்தையும் தந்துட்டாங்க, எல்லாத்தையும் நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு ஒரே காலத்தில் அந்த ஒரே வார்த்தை மாதிரி தான் மென்ஷனும் சொல்லணும். இயேசுப்பா எனக்காக சிலுவையில் எல்லாத்தையும் செய்து முடித்து விட்டார். இதுதான் நம்முடைய விசுவாசமாக நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய காலம். அது இன்னொன்று என்ன அப்படின்னா அவர் இயேசுப்பா பிதா தனக்கு கொடுத்த வேலையை சரியான வேலையில் அவருடைய அவருடைய வேலைக்கு முன்னதாகவே அவருடைய வேலையை சரியாக அந்த வேலை நேரத்தை செய்து வேலையை அந்த வேலையிலே முடித்து விட்டார். அதே போல நமக்கு கொடுக்கப்பட்டதான இந்த உலக வாழ்க்கையை சரியான நேரத்திலே சரியான வேலையை நாம் எப்படி நமக்கு கொடுத்த சித்தத்தின்படி நேரத்தின்படி நாம் செய்து முடிக்க வேண்டும். இயேசுப்பா அவங்க வந்து இந்த உலகத்தில் அவர் மனுஷகுமாரன் தெய்வகுமாரன் சொல்லி பார்க்கிறோம். அவர் வந்து சிலுவையில் அறைப்படும் பொழுது மனுஷகுமாராகவே இருப்பாங்க, நம்ம போல இருந்தாங்க. இப்போ நமக்கு எப்படி தாகமாக இருக்குமோ அதே போல தான் அவருக்கும் தாகம் இருக்கும், அதே போல தான் கஷ்டம் இருக்கும். இப்போ நம்ம ஒரு காலில் ஒரு சின்ன முள்ளு குத்திட்டா கூட நம்மளால செய்யாது, தாங்க முடியாது. அப்போ எவ்வளோ பெரிய பாடுகளை அந்த வேலையில் அனுபவிச்சிருப்பாங்க. 3 மணி நேரம் தொங்கும் பொழுது எவ்வளோ ஒரு பாடு, எவ்வளோ நெருக்கம், எவ்வளோ வேதனை. ஒரு சின்ன வேதனை கூட நம்மளால சில முள்ளு குத்தினா தாங்க முடியல. ஆனாலும் அவ்வளோ பெரிய வேதனை இயேசுப்பா தாங்கினாங்க. ஆனால் எதற்காக? என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய மீறுதலுக்காக, என்னுடைய அக்கிரமத்துக்காக அவர் அவ்வளோ நிந்தனையும் அவ்வளோ வேதனை சகித்தார், சகித்து முடித்து விட்டார். நான் அதற்காக என் தேவன் எல்லாத்தையும்
நாம் செய்த பாவத்தை செய்யாதபடி நாம் அவருக்குள்ளாக முழுமையாய் நம்மை அர்ப்பணித்து அந்த பாவத்திற்கு விடுதலை கேட்கும் நிச்சயமாக நமக்கு விடுதலை உண்டு. அதில் இயேசுவா என்னுடைய பாவத்தை செய்து முடித்து விட்டார், செய்து ஏதாவது சுமந்து தீர்த்து விட்டார் என்று சொல்லி நாம் அவருக்கு கேட்கும்போது நிச்சயமாக நமக்கு நமக்கு நித்திய மீட்பு பெற்று தருவதற்காகவே இத்தனை பாடுகளை செய்து முடித்தார். அந்த நித்திய ஜீவனை நாம் இழந்து விடாதபடி ஒருவேளை தவறுகிற வாய்ப்பு எல்லாம் உண்டு. உலகத்திலே தவறுகிற வாய்ப்பு எல்லாருக்கும் உண்டு. நான் பரிசுத்தமானது யாருமே சொல்ல முடியாது. அந்த சூழ்நிலையில நாம் ஒருவேளை பார்த்து விழுந்து விட்டோமானால் விழுந்து விடாதபடி மறுபடியும் நாம் எழுந்து அவருக்கு மன்னிப்பு கேட்பது நிச்சயமாக மன்னிப்பு உண்டு. ஏனென்றால் அவர் நமக்கு மன்னிப்பை வாங்கி தந்து விட்டார், பெற்று தந்து விட்டார். அதனால் நிச்சயமாக அதை வாங்கி முடிந்தது என்று நம்மால் சொல்ல முடியும். ஒரு வீடு கட்டுறவர் ஒரு வீடு கட்டுற ஒரு மனுஷன் இருக்கார் அப்படின்னா அவர் வீட்டை கட்டும் பொழுது அவர் எஸ்டிமேட் போட்டு இந்த வீட்டுக்கு விழா அப்படின்னு அதை பார்த்து அவர் செய்ய வேண்டிய காரியங்களை நேர்த்தியாக செய்வாங்க. செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் பார்ப்பாங்க அந்த வீடு எப்படின்னு சொல்லி மனசெல்லாம் சந்தோஷமாக பார்த்து நல்லா இருக்கு என் வீடு அழகாக இருக்குன்னு சொல்லி திருப்தியாக சிவத்தோட செய்து முடிச்சுட்டேன், நான் எல்லாருக்குமே நேர்த்தியாக நான் செய்து முடிச்சுட்டேன்னு சொல்லி பார்ப்பாங்க. ஒருவேளை சின்ன குறைகள் இருந்தால் கூட அதை திரும்ப சரி செய்வாங்க. அதே போல் நம்முடைய எஜமானாகிய இயேசு நம்ம அவருக்கு உலகத்தில் அன்னைக்கு மக்களுக்காக அன்னைக்கு காரியங்கள் செஞ்சாங்க. இன்னும் ஒருவேளை இந்த சின்ன காரியங்கள் நமக்குள்ளே தான் இருக்கு. அதை அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த காரியத்தையும் சரி செய்யணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவர் பரலோகத்திலிருந்து உலகத்துக்கு நம்மை மீட்பதற்காகவே ஒவ்வொரு நாள் அவர் கண்டாக்கி கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாள் பார்த்துட்டு ஏன் பிள்ளைங்க எங்களை வந்துட மாட்டாங்களா, ஏன் பிள்ளைங்க மனம் இருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தான் இருக்காரு. இன்னைக்கு நம்ம எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாக நம்ம மாறும் பொழுது அவர் நம்மை பார்த்து முடிந்தது அப்படிங்கிற என்னுடைய பணிகள் எல்லாமே முடிந்தது அப்படின்னு சொல்ற காரியத்தை அவர் சொல்வதற்கு நாம எப்படி இருக்கணும், நாம ஆயத்தமா இருக்கணும் அப்படின்னு பார்க்கிறோம். இன்னொன்று அப்படின்னா என்னெல்லாம் இயேசுவா முடிச்சுட்டாங்க, என்னுடைய பாவத்தெல்லாம் முடிச்சுட்டாங்க, என்னுடைய நோயெல்லாம் முடிச்சுட்டாங்க, என்னுடைய பரிகாரம் எல்லாத்துக்குமே இயேசுவா செய்து முடிச்சுட்டாங்க. இலவசமா எனக்கு ரட்சிப்பு தந்துட்டாங்க, இலவசமா வெற்றியில் எல்லாம் சிலுவையில் எல்லாத்தையும் வெற்றியா செய்து முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்படிங்கிற எண்ணம் உங்களை வரணும். எல்லாத்தையும் அதுக்காக நீங்கள் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, எனக்கு இன்னும் இயேசுவா எனக்கு நிறைய செய்து முடிக்கல, எனக்கு இனிமேல் நிறைய காரியங்கள் இருக்குல்ல, கூடாத காரியங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பலவிதமான கஷ்டத்தோட நெருக்கத்தோட இருக்கிறாங்க. அப்படி இல்லாதபடி நம்ம ஒவ்வொரு நாளும் சிலுவையில் இயேசுவா வெற்றியின் வார்த்தையாக முடிந்தது அப்படிங்கிற வெற்றியின் வார்த்தை எனக்காக கொடுத்துட்டாங்க, இனிமே நான் கவலைப்பட அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை நம்ம நம்பி முழுவதுமாய் நம்மை அவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அவரை போல நாம் உலகத்தில் என்ன பாடுகள் நெருக்கங்கள் என்ன வந்தாலும் கூட நம்ம என்ன செய்யலாம், ஜெயிக்கலாம். அலெக்சாண்டர் த கிரேட் அவர் சொல்றாரு, ஒருவேளை உலகத்தில் பிறந்த மனுஷங்க நாம் என்ன செய்யலாம், அவர் ஒருவேளை சிலுவையில் தூக்கும்போது ஒரு மனுஷமாக இருந்தாரு. அந்த பெரிய நிறைய ராஜ்யங்களுக்கு ஒரு ராஜாவாக இருந்தார், கிழக்கிய படை தளபதி. அவர் அவ்வளோ ஒரு ராஜாவாக இருக்க போதிலும் அவருடைய கடைசி தண்டத்தில் சொல்கிறாரு, தன்னுடைய கரங்கள் அதாவது கொண்டு போகிற பட்டியில் தன்னுடைய கரங்கள் இருந்தே வெளியே நீங்க சொல்கிறாரு, நான் உலகத்தையே ரசித்தேன், பெரிய ராஜாவாக இருந்தேன், ஆனால் நான் முன்னே என்ன செய்யல கொண்டு போகலை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அவரே என்ன செய்கிறார் அந்த மாதிரி சொல்கிறார். ஆனால் நாம் என்ன செய்யக்கூடாது, அந்த மாதிரி எல்லாருப்படி நான் இயேசுவை போல எல்லா காரியங்களும் முற்றிலுமாக நம்ம ஒத்து கொடுக்கணும். அவர் எப்படி பிதாவின் சித்தத்துக்கு முழுமையாய் தம்மை அர்ப்பணித்து முடிந்தது அப்படிங்கிற வார்த்தை சொன்னாலும் அதே போல நாமும் கூட வாழ்க்கையில எல்லாவற்றையும் முடிந்தது அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆயத்தமா இருக்கணும், பிறரையும் ஆயத்தப்படுத்தணும். ஜெபம். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன்
தகப்பனே. நன்றிப்பா, துதிக்கிறேன் இயேசுப்பா, இயேசுப்பா. வருஷம் இயேசுப்பா, நம்ம அந்த 7 வார்த்தையை நாங்கள் தியானிக்கிறோம். நாங்கள் இருந்த வண்ணமாகவே இராமபடி உலகத்தை ஜெயித்தீங்களோ, பிதாவுடைய சுத்தத்தை நிறைவேற்றினீங்களோ, அதே போல இயேசுப்பா நாங்கள் கூட அம்மா அந்த உலகத்தை ஜெயிக்க எங்களை இயேசுப்பா தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.